முகத்தில் கூடி அவரை மகிமைப்படுத்தும்படியாய், விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஏறெடுக்கும்படியாய், சில காரியங்களை சிந்திக்கும்படியாய் தேவன் கிருபை தந்தார். அதற்காக நாம் தேவனுக்கு துதி செலுத்துகிறோம். அன்புக்குரிய உங்கள் யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசுவின் நாமத்தின் நல்ல அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. முதலாவது, நாம் பலவிதமான நம்பிக்கைகள், கொள்கைகள் எல்லாம் உலகத்தில் இருக்கிறது. ஆனால் நமக்கு ஆண்டவருடைய வசனம் இருக்குது. அந்த வசனத்தில் தான் நடக்க வேண்டும் என்ற ஒரு காரியம் நாம் கேட்டோம். அந்த காரியத்தை நான் கேட்டுக்கொண்டிருந்த போது எனக்கு கடந்த காலத்தில் இது மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட ஞாபகம் வந்துச்சு. அப்போ எனக்கு 13 வயசு. இங்கே சர்ச்சில் நாட்டையர் அந்த கூட்டத்தை ஆரம்பிக்கும்போது அங்குள்ள செக்ரட்டரி எல்லாம் அவங்க எல்லாம் முன்னால் நீ இந்த கூட்டத்தை நடத்தப்படாது அப்படின்னு தகராறு பண்ணுறான். ஆராதனை நேரம், செகண்ட் பெல் அடித்து அவர் ஜாம் பண்ணுற நேரம் அப்படின்னு பயங்கர தகராறு. நான் முன்னால் நிற்கிறேன். எனக்கு குழப்பம். சின்ன பையன், ரொம்ப பக்தியாக இருக்கக்கூடிய சூழலில் அப்போ என்னப்பா இப்படி செஞ்சுட்டாங்க. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிட்டு பிறகு சர்ச்சுக்கு போனோம். இல்லை, அந்த அந்த பக்தியே போயிடுச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் பைபிளில் ஆண்டவருடைய வார்த்தை, இயேசு என்ன சொல்லியிருக்காரு, அந்த வசனத்தை வாசிக்கும்படி அந்த வார்த்தை எனக்கு பலமாக விடும். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார் இங்கே இயேசுன்னெலாம் சொல்கிறாங்கன்னு வாசிக்கும்போது தான் இயேசுவின் சுவிசேஷத்துக்கும் கிறிஸ்தவ மரபுகளுக்கும் சம்பந்தம் கிடையாது, இது வித்தியாசமாக போகுது என்கிற ஒரு புரிதல் எனக்கு மைண்டில் ஏற்பட்டு. அப்போ எங்கள் வீட்டுக்கு பாஸ்டர் வரும்போது அவர்கிட்ட கேட்டுட்டேன், பாஸ்டர் நம்முடைய ஆண்டவர் சொன்னது சுவிசேஷம் இப்படி இருக்குது, ஆனால் நம்ம மரபெல்லாம் வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னார், ஆமாம் தம்பி, யாருமே இந்த பைபிள் படி சரியாக நடக்கிறது கிடையாது. ஒவ்வொருத்தரும் அவரவர் சபை மரபு பின்பற்றுறாங்க. அது மாதிரி நாமும் நம்ம சபையினுடைய மரபை பின்பற்றுகிறோம்னு சொன்னார். அப்போ நான் கேட்டேன், அப்போது இப்படி ஒவ்வொரு மரபு இருந்தால் எல்லாரும் ஒரே இயேசு இடத்துக்கு எப்படி போக முடியும்? அப்போ இயேசு இருக்க இடத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்? அப்போ அவர் சொன்னார், நீ இயேசு சொல்கிற வசனம் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் உன்னோடு பேசுவார், அவர் எப்படி உனக்கு நிச்சயம் தர்றாரோ அதில் நீ நடக்கணும், நீ கற்றி நிச்சயத்தை கொண்டு நிலைத்தரு. அப்படி இருந்தால் ஆண்டவர் இருக்க இடத்துக்கு கன்ஃபார்மாக போனேன். அருமையான பதில். ஸோ இது எனக்கு ஏற்பட்ட அனுபவம். நீ ஆண்டவருடைய வசனம் வாசிக்கணும், ஆண்டவர் உன்னோட பேசி நிச்சயம் தந்தால் அதில் தான் போகணும். இங்கே நிறைய பாரம்பரியம்லாம் இருக்கிறது உண்மை, நிறைய நம்பிக்கையில் அந்த காலத்தில் இது 13வது வயசில் நடக்குது இல்லையா? ஸோ அப்படி தான் நான் ஒவ்வொன்றா 19வது வயசுலேயே நான் இயேசுவின் மாதிரிப்படி ஒரு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்குள் போக வேண்டிய வந்தது. சர்ச்சில் 5 வயசில் கொடுத்துருந்தாங்க. நான் ஒன்று தான் சொன்னேன், அப்போ வசனம் நமக்கு முன்னா இருக்கிறது, அதன்படி நாம் நடக்க வேண்டும். பல கொள்கைகளும் பாரம்பரியம் இருந்தாலும் அது முக்கியப்படுத்தக்கூடாது என்கிற ஒரு காரியத்தை சொன்னாங்க. அது ஒரு அற்புதமான விஷயம். அல்லேலூயா. அப்புறம் ஓகே, அப்புறம் ஊழியங்களுக்காகலாம் ஜெபிச்சிருக்கோம், வட இந்திய ஊழியங்களுக்காக ஜெபிச்சிருக்கோம். அங்கே நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ நான் இப்படி பல சபை சூழ்நிலையெல்லாம் சுற்றி வரும்போது, சரி வட இந்திய ஊழியங்கள்லாம் பிரச்சனை இருக்குது, ஜெபிக்கணும். இங்கே பிரச்சனை இருக்குது. எப்படி பிரச்சனைனா, நான் சொல்கிறது தான், நம்ம எப்படி ஆண்டவரோடு போனோம், நம்மையும் சீர்திருத்தி போனோங்கிறது தான் ஆவியானவர் அந்த ஜெபம் நடத்தி கொண்டிருந்த போது என் உள்ளத்தில் விழுத்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, அப்போ நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு, இந்த பக்கம் ஒரு இயேசு ஆராதனை மன்றம், இந்த பக்கம் ஒரு மன்றம், இந்த 2 மன்றமாக சண்டை, கேஸ் கொடுக்குறாங்க. ஒரே ஸ்தாபனத்திலே 2ஆ பிரிஞ்சு கேஸ் நடத்துகிறாங்க, 2 கர்த்தருடைய மந்தி நடத்துகிறாங்க. நான் 2 சூழ்நிலைக்கும் போகிறவன் இல்லையா? அடுத்தது ஒரே சபைக்கு உள்ள பயங்கர தகராறு, அது வீடியோ எல்லாம் இருக்குது. ஸோ என்ன சொல்ல வர்றேன், இப்போ என்ன செய்யணும்? வெளியே பிரச்சனை இருக்குது, அவங்க பிரச்சனை பண்ணுறாங்கன்னா நம்ம சொல்லிட்டோம், ஜபிக்கணும். இப்போ நம்ம சபைக்குள்ள விசுவாசி வீடுகளுக்குள்ள, கேரளாவில் ஒரு குடும்பத்தில் நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன். அந்த சபையில் சேர்ந்த ஒரு முக்கியமானவர் அந்த சபையை சார்ந்த ஒரு குடும்பத்துக்கு என்னை அழைத்து கொண்டு போனார். நான் சொல்லியிருக்கலாம், அழைத்து கொண்டு போனார். அந்த வீட்டினுடைய நிலைமை என்னன்னு கேட்டால், அந்த வீட்டம்மா அவங்க குடும்பமாக விசுவாசி, அந்த பெந்தகோஸ்தே சபையில் விசுவாசி. அப்போ அங்கே நடந்த சம்பவம் என்னென்னா, அந்த மகன் எம்பிபிஎஸ் என்ன படித்து முடிச்சிட்டான். அவனுக்கு சர்டிஃபிகேட் மட்டும் இனி வரணும். அது சம்மந்தமாக ஏதோ காசு கட்டணும், அது சம்மந்தமாக தகப்பனுக்கும் மகனுக்கும் இடையில ஏதோ ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கு. இந்த பையன் கோவத்தில் அந்த தகப்பனாரை 36 குத்தி கொலை செஞ்சு போட்டுட்டான். அந்த இடத்துல தான் நான் உட்காந்துருக்கேன். அவருக்கு ஃபோட்டோ அதில் வச்சுருக்காங்க அந்த ஹாலில். இப்படி பார்த்தா பக்கத்தில் ஃபோட்டோ இருக்குது. ஸோ அதில் தான் உட்காந்துருந்தேன். அந்த சம்பவத்தை சொன்னாங்க. ஸோ போட்டால் போலீஸ் வந்தது, அவனை கொண்டு ஜெயிலில் வச்சுருக்காங்க. இந்த அம்மா தனியாக இருக்காங்க. அந்த ஐயா போயிட்டார். எல்லோரும் ஒரு பெந்தகோஸ்தே சபையில் விசுவாசி. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன், இப்போ பேய் எங்கே இருக்குங்க? நமக்குள்ளே இருக்கா?
குடும்பத்தில் இருக்கா, சபைக்குள்ளே இருக்கா, ஸ்தாபனத்தில் இருக்கா? மறைக்க முடியாதுல்ல, மறைக்கக்கூடாது, நாங்கள் மறைக்கக்கூடாது. ஸோ இந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது தான் இதுக்கு என்ன பரிகாரம்னு கேட்டால் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி தந்தார். அதை நீங்கள் படிக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான். இதோ வாசல் படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு நான் பிரவேசிப்பதற்கு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே பிரவேசிப்பேன், அவனுக்கு போஜனம் கொடுப்பேன். ஓகே, அந்த சரியான மொழிபெயர்ப்பு, நான் அவனுக்கு போஜனம் கொடுப்பேன், மறைவான மன்னாவை கொடுப்பேன். இங்கே இந்த பகுதி லவோதிக்கேயா சபைக்கு சொல்லப்பட்ட செய்தி இல்லையா? இந்த வெளிப்படுத்தின விசேஷனுடைய டைட்டில் என்னன்னு கேட்டால், நீங்கள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமா 7 குத்து விளக்குகள் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது அப்படின்னா அந்த பகுதி வருது. இந்த 7 குத்து விளக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வெளிப்படுத்தல அந்த 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் அந்த 7 குத்து விளக்கிலும் 7 சபைகளாம் அப்படின்னு முடியும் அது கடைசியில் இல்லையா? 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். அப்போ சபைகளின் நடுவிலே உலாவி கொண்டிருந்து பேசி கொண்டிருந்த ஆண்டவர், நல்லா கவனிக்கணும், முக்கியமான ஒரு ஜங்ஷன் வரும். சபைகளின் நடுவில், இது ஆதி திருச்சபையின் அந்த பேரெல்லாம் போட்டிருக்கு, எந்தெந்த ரீஜியனில் இருந்த சபைன்னு போட்டிருக்கு. உலாவி கொண்டிருந்த ஆண்டவர் அந்த சபையை விட்டு வெளியே வந்து சபைக்கு நடுவில் உலாவினவர் தனி நபர்களை தேடுகிறார். ஒருவன், இண்டிவிஜுவல்னு அந்த வார்த்தை இருக்கு. ஒரு தனி நபர்களை தேடி ஒருவன் அவன் மனசுல எனக்கு இடம் தந்தா, அவன் கதவை திறந்தா, நான் அவனுக்குள்ளே பிரவேசிப்பேன். ஹல்லேலூயா. சபைகளுக்கு உள்ளே உலாவி செய்திகளை சொல்லி கொண்டு வந்த ஆண்டவர் லவோதிக்கேயா சபைக்கு சொல்லி வரும்போது தனி நபர்களை நான் தேடுகிறேன், அவர்கள் என் மனசுல இடம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறார். என்ன புரிஞ்சுக்கிறான்னா, சபைக்குள்ளே இயேசு உலாவ முடியாத ஒரு சூழல். சரிதானே? சபைக்குள்ள தானே சொன்னேன், இப்ப சண்டை சச்சரவு சொன்னேன். என்ன காரணம்? இயேசு அந்த சபையில இல்லை, இயேசு அந்த குடும்பத்தில் இல்லை, இயேசு அந்த நபருடைய வாழ்க்கையில். அதனால தான் நான் செய்தியை மற்றவங்க பேசுறது மாதிரி பேசுறது கிடையாது. இதுக்கு வேற ப்ராப்ளமேட்டிக் இஷ்யூ அந்த வேற எங்கே இருக்கு, அதை தேடி பிடிச்சு அதை ட்ரபிள் ஷூட் பண்ண வேண்டிய காரியத்தை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. ரொம்ப வருஷத்துக்கு முன்னே நான் அப்படியே பைபிளே மெடிடேட் பண்ணி படிச்சுட்டேன். அவர் சொன்ன மாதிரி அந்த வசனம் வச்சு தான் பேசுவேன், உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி தான் பேசுவேன். எனக்கு சில பாஸ்டர் மாதிரிலாம் போதக சமர்த்தன்னு பட்டகம் தந்திருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் பிரசங்கம் கேட்டது கிடையாது, இப்படி ஒரு பிரசங்க யாரும் பார்த்தது கிடையாது. ஓகே, சந்தோஷம் தான். நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அப்போ ஓகே, சபை ஸ்தாபனங்கள் சில ஊழியங்கள்லாம் நீங்கள் சுற்றிகிட்டே வரணும், எல்லா சபைக்கும் இதில் பேசிக்ஸ் சொல்லணும். ஒரு நாள் சொன்னார் அந்த பிரசங்கியார், நமக்கு இப்படி பிரசங்கம் பண்ணால் நமக்கு சபை கட்ட முடியாது. நல்ல கவனிங்க, போதக சமர்த்தன்னு சொன்னது அவர் தான், வசனம் வரி வரியாக பேசுகிறவன் நான் தான். இப்படி பிரசங்கம் பண்ணால் சபை கட்ட முடியாது. எனக்கு ரொம்ப துக்கம். நான் அவர்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் நான் என்ன தப்புன்னு சொல்லிவிடுங்க, நான் ரொம்ப சின்னவன், எல்லாம் தெரிஞ்சவன், நான் சொல்லலை, யுவர் சீனியர், அப்போ சொல்லுங்க. நான் அதை சொல்ல மாட்டார். மீண்டும் கேட்டேன், அப்படின்னா பாஸ்டர் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதும் சபை கட்டுறதும் ரெண்டு விஷயமானு கேட்டேன். மீண்டும் கேட்குறேன், அதுக்கும் பதில் சொல்ல. எனக்கு ரொம்ப துக்கம், என்னடா இப்படி சொல்லிட்டாரு இந்த மனுஷன். வீட்டுக்கு போயிட்டேன். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே இனி அடுத்தவங்களுக்கு மேடையில் நான் பேச வர்றது கிடையாது. நான் வீட்டில் இருக்கிறேன், ரிச்சிக்கப்பட்ட சபையில் சேர்த்து கொண்டு வந்தார் கர்த்தர்னு சொல்லியிருக்கு, நீங்கள் கூட்டிகிட்டு வந்தால் நான் பேசுகிறேன். மற்றவங்க மேடையில் பேசினா ஏதாவது சொல்கிறாங்க, அது என்னென்ன சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சண்டை, ஸ்ட்ரைக். ஒரு 2-3 வாரம் நான் ஒரு இடத்துக்கு போகல. இதுக்கு சரியாக நீர் ஒரு பரிகாரம் செய்யணும். இப்படி இருக்கும்போது என் ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போயிட்டேன். சொந்தக்கார வீட்டுக்கு போனால் சனிக்கிழமை போனால் அவங்க என்னை தங்க வச்சுட்டாங்க. நான் தங்கிட்டேன். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரு இடம் போகல. 9 மணி வரை சுகமாக வரக்கும். அந்த வீட்டுக்காரர் வந்து பார்த்தாரு, என்ன பிரசங்கியாரு மணி 9 கழியுது, கிடந்து உறங்குறீரு, ஊழியத்துக்கு போகலையா, கள்ள அடிச்சு கிடக்குறீரான்னு கேட்குறாரு. கள்ள அடிச்சா கிடக்குறீரு அப்படின்னு. அப்போது நான் ஒன்றும் சொல்லலை, மறுபக்கம் திரும்பி படுத்துக்கிட்டேன். ஓகே, பின்ன அவர் சொல்லுவார், பிரசங்கியாரே கள்ள அடிச்சு தான் கிடக்கிறாரு. எப்படியா பிரசங்கியாரே கள்ள அடிச்சு தான் கிடக்கிறாரு, எனக்கும் உடம்பெல்லாம் வலியாக தான் இருக்கு, நானும் உறங்க போறேன் போய் ரூமில் போய் கதவை போட்டுட்டு தூங்க போயிட்டாரு. எனக்கு உறக்கம் வராது. என்னடா நான் ஆண்டவரோட சண்டை போட்டு கிடக்கிறேன், அவர் பதில் பேச மாட்டேங்கிறாரு, அதனால ஒரு இடத்துக்கு ஒளியத்துக்கு போக மாட்டேன்னு கிடக்கிறேன். இவருக்கு இப்போ நாம கிடக்கிறோம், இந்த மனுஷனுக்கு இடர்ல ஆயிட்டோங்கிற மாதிரி ஆயிடுதுல்ல. முடியலை. போய் அவருக்கு கதவை தட்டி போய் இளம்பம் திறந்து, என்ன போய் பிரசங்க யாரு உறங்க விட மாட்டீரா, அவள் எப்படியா போவோம், கூட்டத்துக்கு போவோம், நீர் எங்கே போவீர், ஓமா கூட்டத்துக்கு நானே வரேன். உடனே சொல்லுவார், ஆமாம். இவருக்கு திடீர்னு ஒரு மனம் திரும்புதல், மனுஷனை உறங்க விட மாட்டார். திட்டி எடுத்து அவர் கூட சைக்கிளில் ஒரு சர்ச்சைக்கு போனோம். எனக்கு தெரியாது, லேட் ஆயிடுச்சு. பாதி கூட்டம் உச்சகட்டமாக ஆராதனை நடக்கிற நேரம்.
பேக்கில் கடல் மணல் போட்டிருக்கு, நாங்கள் உட்காந்துருக்கேன். அப்போ நான் எனக்கு ஜபம் வராது, ஆராதனை வராது. என்ன தான் செஞ்சேன், என்ன தப்பு செஞ்சேன்னு தெரில. ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, நீரும் தான் பேச மாட்டேங்கிறீரு அப்படின்னு ரொம்ப வருத்தத்தில் இப்படி ஒரு மாதிரி பல்ல கடிச்சு ஆடிட்டு இருக்கிறேன். என் மேலே பரிசுத்த ஆவியானவர் வந்து எனக்குள்ளே பேசுகிறார். நீ முன்ன போய் உட்கார், நீ தான் என்னை பிரசங்கம் பண்ணணும். நீ முன்ன போய் உட்கார், நீ தான் என்னை பிரசங்கம் பண்ணணும். நான் சொன்னேன், இது சரி வராது. இங்கே ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், அவர்கிட்ட ஆண்டவர் சொல்லி ஒருத்தர் வந்திருக்காருப்பா, நான் அனுப்பியிருக்கேன், அவனை பிரசங்கம் கூட்டுன்னு சொன்னால் நியாயம் இல்லையா? மற்றபடி சரி வராதுன்னு நான் ஆடி ஆடி இருந்தா ஒரு ஆள் வந்து என்னை இப்படி தட்டுறாரு, முதல்ல தட்டுறாரு. திரும்பி பார்த்தா வெள்ளை பேண்டு இது போட்டிருக்காரு, தாடி வச்சிருக்காரு ஒரு ஆள். நான் டக்குன்னு பயந்துட்டேன், என்னப்பா பேசினவர் இப்போ அடிக்கிறாரான்னு. சரி, அவர் என்னை கை காட்டினாரு, ஸ்டாண்டப் எழுமுங்கன்னாரு, முன்னால் போங்கன்னு செய்கை காட்டுறாரு. ஆராதனை நடந்துட்டு இருக்கு, நம்ம நல்ல போய் உட்காந்தாச்சு. அவர் ஒன்றும் சொல்லலை. அந்த செய்தி வேளையில் நம்ம இடத்துல கர்த்தருடைய தாசன் வந்திருக்கிறோம், அவர் நமக்கு செய்தி கொடுப்பாருன்னு சொல்லிட்டாரு. நான் எனக்கு தான் ஃபுல்லாக அருவி மாதிரி வந்துருமே, பிரசங்கம் பண்ணியாச்சு. பிரசங்கம் பண்ணி முடிச்சு கடைசி ஜெபம் நடக்கும்போது அந்த ஊழியக்காரர் தீர்க்க தரிசனம் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? நீ ஏன் இப்போது இப்படி பேசாமல் சுருண்டு படுத்து கிடக்கிறாய், ஸ்ட்ரைட் நெத்தி அடி படுத்து கிடக்கிறாய். நீ என்னிடத்தில் கற்றுக்கொண்டு தைரியமா பேசு. பிசாசு எவ்வளவு தடவை உன்னை கொல்லுக்கு முயற்சி பண்றான், நான் தான் உன்னை உயிரோட வச்சிருக்கேன். அடுத்த வார்த்தைக்கு தான் வர்றேன், இந்த வசனத்துக்கு மேட்ச். ஒரு கிதியான், ஒரு எலியா, ஒரு சிம்சோன் என்று சொல்லி தனி நபர்களை நான் என்ன செஞ்சேன்? பயன்படுத்தினேன். தனி நபர்களை நான் பயன்படுத்தினேன். அது மாதிரி ஒன்றை நான் பயன்படுத்தி. இப்ப புரியுதா அந்த வேர்டு? இங்கே லவோதிக்கேயா சபைக்கு உள்ள உலாவிட்டு இருந்தவர் வெளியே வந்து சொல்றார், யாராவது எனக்கு இடம் கொடுப்பீங்களா? உங்களுக்குள்ள நான் வந்த வாசம் பண்றேன். இதே மேட்சபிலிட்டி. ஆமா, ஒன்னு சபையில் இப்படி சொன்னானுவளா, ஒன்னும் கவலைப்படாது, நான் ஒன்னும் பயன்படுத்த. ஒரு கிதியோன் தானே, உனக்கு இருக்கிற எந்த பலத்தோடு, ஒரு சிம்சோன் தானே, அதை எனக்கு ஞாபகப்படுத்தி வலிமையை பேசினார். இப்படி பல சம்பவங்கள் உண்டு. என்ன சொல்ல வந்தேன்? இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் சபைகளும் சங்கங்களும் எல்லாம் இருக்கும்போது ஆண்டவர் நம்மை தனித்து தேடுகிறார் என்பதை அறிஞ்சுக்கிடுங்க. அல்லேலூயா. சபை அப்படி சங்கம் அப்படி, பாச சரியில்லை, அவர் சரியில்லை, இந்த பேச்செல்லாம் விட்டுருங்க, இது எனக்கு அனுபவம் இல்லையா? நம்மை ஆண்டவர் தேடுகிறார். உன்னுடைய உள்ளத்துல எனக்கு இடம் தருவியா, நான் உள்ள வரட்டா என்று கேட்கிறார். இங்க இன்னொரு இஷ்யூவை சொல்லணும். நான் இந்த கிறிஸ்தவ சூழ்நிலை போகும்போது எல்லா இடத்துலையும் இயேசு ஆராதனை இருக்குங்க, எல்லா இடத்துலையும் இதுதான் சண்டை, எல்லா இடத்துலையும் இந்த பேய் குடி இருக்கு. இதை நாங்கள் பார்க்கும்போது மீண்டும் ஆண்டவரை எப்படி இருக்குன்னு கேட்டா, ஏப்பா எனக்கு வாழ்க்கையில இவன் இடம் தரல, எனக்கு இந்த சபையில எனக்கு இடம் தரல, என்ன ஆராதிக்கிறான்னு சொன்னார். இல்லையோ, நான் உன்ட்டு ஆராதனை ஒன்று கேட்கல. நீங்க யோவான் 5:41 வாசிக்கும்போது, நான் மனுஷனால் வரும் மகிமையை தேடுகிறது இல்லைன்னு சொல்லிட்டார். இதெல்லாம் இவன்கிட்ட கேட்கல. நீங்கள் யோவான் 14:23 சொல்லுது, ஒருவன் என்னல் அன்பா இருந்தான், என் வசனத்தை கடைபிடிப்பான், என் பிதா அன்பா இருப்பார், நாங்கள் வந்து அவனுக்குள்ளே வாசம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இந்த சப்ஜெக்ட் தான். அவங்களுக்கு வீட்டில் நான் இல்லை, அவங்களுக்கு மனசுல இல்லை, அவங்க சபையில இல்லை. ஆராதனை, ஆமா, பல்ல இசை ஆராதனை, அந்த ஆராதனை எல்லாமே நடந்துட்டு இருக்குங்க. அதான் அது மத்தேயு 15:8 சொல்லுதுல, அது என்னது? இந்த ஜனங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து உதடுகளால் கனம் பண்ணுகிறாங்க, மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போயிட்டு வீண் ஆராதனையாய் போயிடுது. அப்ப வீண் ஆராதனை நடக்குது. நான் அப்படி சொல்லலை, எனக்கு இடம் தரல. இதுதான் நமக்கு சப்ஜெக்ட். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் வந்து வாசமணி செயலாற்றுவதற்கு இடம் கொடுக்குறோமான்னு நம்ம சிந்திக்கணும். இப்போ நம்ம சபையார் பார்க்கணும், மற்றவங்க அவங்க பார்க்கட்டும். ஆண்டவர் என் வாழ்க்கையில் வந்து வாசம் பண்ணி செயலாற்ற நான் இடம் கொடுக்கிறேனா, கொடுத்துருக்கிறேனா? எத்தனை வருஷம் விசுவாசி? இதுதான் பேச்சு. நான் அப்படி ஆராதிப்பேன், இப்படி ஆராதிப்பேன், சாப்பிட ஆராதிப்பேன். ஏன்னா இப்போ அந்த ட்ரெண்டு போயிட்டு இருக்கு, அந்த ட்ரெண்டு போயிட்டு இருக்கு. ஆமா, இங்கெல்லாம் நம்ம கதவை அடைச்சிட்டு வானத்தின் வாசல், திறந்த வாசலாம் எங்கேயோ திறந்து கிடக்கும், சரியா? அங்க ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க ஜனங்கள். அதை கேட்கல. ஓ இதய வாசல் நான் தட்டுறேன், எனக்கு உள்ள வந்து உன்னோட வாசம் பண்ணி நான் உனக்கு போஜனம் தருவேன், கற்று தருவேன். அதான் வார்த்தை. நான் உனக்கு கற்று தரும்படி எனக்கு இடம் கொடுப்பியா? வசனம் சரிதானே? அதான் மத்தேயு 11:28 என்னது சொல்லுது? வருத்தப்பட்டு பாரசம் இருக்கிறவர்களே எல்லாரும் என் இடத்துல பாருங்க, இளைப்பாறுதல் நான் தருவேன். என்ன இடத்துல வா. அந்த வார்த்தை சபைக்கு எதிராக பேசல. சபைக்குள்ள ஆண்டவர் இல்லைன்னா என்ன செய்யணும்? இப்ப நாங்க பாக்குற ஜனங்கள் எல்லாம் கத்தோலிக்கா, சிஎஸ்ஐ, பெந்தைகோஸ்தே சூழ்நிலையில தான் ஜனங்கள் ஜெபிக்க வர்றாங்க, ஓடிட்டு இருக்கிறாங்க. கேட்டா ஒருத்தன் தாய் சபைங்கிறான், ஒருத்தன் தந்தை சபைங்கிறான், ஒருத்தன் பேரப்பிள்ளை சபைங்கிறான். எல்லாம் சொல்றான் ப்ராப்ளத்துல தான் இருக்கு. நீங்க ஜெபத்துல சொன்னீங்க இல்ல, நிறைய போராட்டம் ப்ராப்ளங்கள்ல இருந்து ஜனங்கள் தத்தளிக்கிறார்கள். சமீபத்தில் ஒருத்தர் ஒரு கருத்தை சொன்னார், அற்புதம் நடக்காத சபைகளுக்கு நீங்க போகாதிருங்கன்னு ஒரு கருத்தை சொன்னார். அது இன்னொரு விமர்சனம் ஆயிட்டு ஒரு பக்கம். ஆனா மறுபக்கம் அதுல ஒரு விஷயம் இருக்கு. இது நான் சபைக்கு சொல்லுது, தேவனுடைய சபை
தேவனுடைய வல்லமையை, அதிகாரத்தை பிரதிபலிக்கிறதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுல மாற்று கருத்து கிடையாது, அந்த விஷயத்துல மாற்று கருத்து இல்லை. ஒரு சபை தேவனுடைய வல்லமை, அதிகாரத்தை, அங்கீகாரத்தை பிரதிபலிக்கிறதாக இருக்க வேண்டும். நானே உன் பரிகாரியாக கர்த்தர்னு சொன்ன அவர் என்ன ரோட்ல போய் செய்ய போறாரா? இந்த சபையை விட்டுட்டு வெளியே போவாரா? ஒரு நல்ல கேள்வி இருக்குல்ல. அது எல்லாம் எப்போதும் அற்புதங்கள் நடக்குதா இல்லையாங்கிறது வேற விஷயம், அதுக்குள்ள போல அந்த அளவு பேசல. சபைகள் தேவனுடைய அங்கீகாரம், அதிகாரத்தை செயல்படுத்தக்கூடியதாக இருக்கணுங்கிறதுல தெளிவா இருக்கிறோம். நீ அந்த சபைக்கு போவாத, இந்த சபைக்கு போவாதன்னு நாங்க சொல்லல. அது எந்த சபையா இருந்தாலும் இந்த ஃபவுண்டேஷன் அதுக்குள்ள வரணும்னு சொல்றோம். அதுக்கு என்ன செய்யலாம்? எனி சபை, ஆனா கத்தோலிக்க சபையா இருக்கட்டும், என்ன தப்பு பண்ற சரி பண்ண, சிஎஸ்ஐ காரனா சரி பண்ண, பந்தயக்காரனா சரி பண்ண, இதுதான் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியம். நீ அங்க போவாத, எங்க போவாதெல்லாம் நாங்க சொல்லல. ஆனா வெளியே இருந்து பார்க்கும்போது ஒண்ணு தெரியும், இந்த சபையில தேவனுடைய அங்கீகாரம் இருக்கா, அதிகாரம் இருக்கா, கிருபை இருக்கா, எல்லாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய நிறைய விஷயம் வருது. நானே பரிகாரியான்னு சொன்னவர் எனக்கு கண்ணு குருடாவல, கை செவி மந்தமாகல, கரங்கள் குறுகி போகலன்னு சொன்னார்ல, இப்ப குறுகி போச்சான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஓகே, அப்ப இந்த பேஸ்மெண்ட்ல அந்த சபையை சீர்திருத்துற விஷயத்துல தான் செய்தியே பார்க்கிறோம். அப்ப இங்க ஆண்டவர் சொல்லுறார், நான் சபையில இருக்கணும், சபையில் இல்லாத நிலையிலேயே தனி நபரை கூப்பிட்டாரு. இப்ப சபையை விட்டு ஓட நம்ம விட்டுறக்கூடாது, அது முதல் விஷயம். அதுக்கு என்ன அடித்தளம் என்றால், நான் அங்கே வந்து உங்களோடு வாசம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. புரியுதுன்னு சொல்றேன். நிறைய ஆராதனைகள், செல்ல பலகை எல்லாம் நடக்குது. ஆண்டவர் என்னோடு ஐக்கியத்தில் இருக்க இந்த வசனத்தை நீங்க 1 யோவான் 1:3 எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அப்படியே குமாரனாக இயேசுவோடும் இருக்கிறது. இந்த சரியான உறவுக்குள்ள வந்தாவணும். சும்மா ஃபேனு காத்தே போட்டு கட்டடம் கட்டி பைசா எல்லாம் செலவாக்கிட்டு பொழுது போய்கிட்டு போக முடியாதுங்க. நான் அதான் சொல்லிட்டு இருக்கேன், இவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கேன்ல. ஏன் இன்னும் சில காரியங்கள் ஆதி அப்போஸ்தலர் நடந்த அற்புதம் நடக்கணும்னு சொன்னா யோசித்த ஆண்டவர் சொல்றாரு, ஆதி அப்போஸ்தலர் உபதேசம் இல்லையே, ஆதி அப்போஸ்தலர் மாதிரி இல்லையே, நான் என்ன செய்யணும்னு கேட்பாரு. உங்களுக்கு புரியுதுல்ல? அதனாலதான் திருப்பியும் அதை வரப்படுத்துகிறோம். சரி, அப்ப கிறிஸ்து, நீங்கள் கலாத்தியர் 4:19 ஓடி போவோம். 4:19 கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும், என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். அப்போ இயேசு நாமத்தில் அற்புதங்கள், இப்போ பிரச்சனைகளுக்கு வர்றது, இந்த மாதிரிலாம் பல சூழ்நிலையில் நடந்து கொண்டிருக்கு. அவங்கள பார்த்து தான் சொல்றாரு, நீங்கள் சிறு பிள்ளைகள். அல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கக்கூடிய சில சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம், அது வேண்டான்னு சொல்லல, நல்லதுதான். ஆனா இப்போ இயேசுவின் சீடத்துவத்துக்குள்ள தான் சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுங்க. முதல்ல விசுவாசிங்க, அடுத்து சீசர் ஆகுங்க, அடிக்கடி சொல்லுகிறதுதான். அவ கிறிஸ்துவை ஆதி திருச்சபையார் இயேசுவை ஆராதிக்கும்படியா கற்ப வேதனைப்படலை பட்டாங்களா? வசனத்தை சொல்லிடணும். அவங்க இயேசு ஆராதிக்கிறத பற்றி ஒன்றும் செய்யலைங்க. அவங்க கிறிஸ்துவை உருவாக்கினார்கள். இதுதான் நமக்கு தேவை. கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள, கிறிஸ்து வரணும்ல, ஆண்டவர் சொன்ன வசனத்துக்கு எக்ஸ்பிளனேஷன் நமக்குள்ள உருவாக்கணும். ஆதி விசுவாசிகளுக்குள்ளே கிறிஸ்துவை உருவாக்கும்படி பிரயாசப்பட்டார்கள். இன்னைக்கு என்ன நடக்குன்னா தப்பா போகுது. அதுதான் ஆவியானவர் சொல்றாரு, தப்பா போகுது. நான் சொன்னது ஒண்ணு, அவங்க பாட்டு பாடி ஆராதிச்சு எல்லாம் சாதிச்சிடலாம் நினைக்கிறாங்க. முடியாது. என்ன உருவாக்கும்படி சொல்லுங்க, என்ன அவர்களுக்குள்ள உருவாக்குங்க அப்படின்னு சொல்லுகிறார். புரியவன் நினைக்கிற வசனம் அப்படிதான் ஆதி திருச்சபையார் பிரயாசப்பட்டார்கள். 1 பேதுரு 1:3 சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது எபேசியர் 3:15 சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை நோக்கி முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறேன். அப்ப என்ன ஆராதனை நடத்திருப்பாங்கன்னு உங்களுக்கு புரியுதுல்ல? அப்ப சீஷராக்கினாங்க, கிறிஸ்துவை உருவாக்கினார். இந்த கிறிஸ்துவை உருவாக்குறது இன்னொரு வசனம் கொலோசியர் 1:27-28, கொலோசியர் 1:27-28. கிறிஸ்து அந்த சீக்கிரம் வாசிங்க அந்த வசனத்தை. பிரஜாதிகளுக்குள் விளங்கின இந்த ரகசியத்தின் மகிமை என்னதென்று பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்தினார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அல்லேலூயா. கொஞ்சம் ஆழமா தான் தெரியும். என்னப்பா இயேசு கடவுள் அவர் உயரத்தில் இருப்பாரு, எட்ட முடியாது, ஆராதிக்கணும்னு தான் நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம். இது என்ன உனக்குள்ள வரணும், உனக்குள்ள உட்காரணும், உனக்குள்ள மகிமையின் நம்பிக்கை வாசம் பண்ணோம்னா உங்களுக்கு புதுசா இருக்கா? இதுதான் 1ஆம் பாடம். சபைக்கு அடிப்படை இப்படிதான். ஞானஸ்நானம் பெற்று சீஷத்துவத்தின் உள்ள வரும்போது இதைத்தான் ஆதி திருச்சபையார் செய்தாருங்கிறத நம்ம பார்த்துட்டோம். பிலிப்பியர் 2:5 சொல்லுது, கிறிஸ்து இயேசுடைய சிந்தையே உங்களிலும். அப்ப கிறிஸ்து உருவாகுன்னா என்னதுங்க? கிறிஸ்துவனுடைய சிந்தை, கோணம், கனிகள் நமக்குள்ள வரணுங்கிறது. புரிஞ்சுட்டீங்க இல்லையா? கிறிஸ்து நமக்குள்ள வாசம் பண்ணுன்னு சொன்னா ஆராதனை இல்லைங்க, அவருடைய தன்மை, சாயல், குணம், கனிகள், சிந்தை நமக்குள்ளே வர வேண்டும் என்பது. ஒரு அளவு புரிஞ்சுட்டீங்களா? எந்த அளவு வந்தேன்னு நீங்க பார்த்துக்கணும். இத்தனை வரியும் கூட்டத்துக்கு போனேன்னு நீங்க சொன்னா அது பயன்படாம போய்விடும். எந்த அளவு கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவானார்? அது குழந்தையா இருக்கா,
வாலிப பிராயமா? அது கிறிஸ்துவ நிறைவான வளர்ச்சின்னு எபேசியர் 4:11 சொல்லுது. அந்த அளவுக்கு வந்தியளா? அது 4:15 சொல்லுது, அன்புடனே சத்தியத்தை கை கொண்டு தலைவராகிய கிறிஸ்துக்குள் வளரும்படி செஞ்சாருன்னு இருக்கு. என்ன செஞ்சீங்க? வெறும் பேய்க்க நோக்கியும் வாரது. இயேசுநாதரை நிறைய பாட்டு பாடி ஆராதிச்சா அவர் உடனே அருள் வழங்குவாருன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டா இது கிறிஸ்து உருவாகிற விஷயம் கிடையாது. கிறிஸ்துவனுடைய அங்கீகாரம், அதிகாரம், வல்லமை காரியங்களை நம்ம அனுபவிக்க முடியாது. அல்ல இல்லையா? தனியாகவும் அனுபவிக்க முடியாது, சபையிலும் அனுபவிக்க முடியாது. முன்னால் வருது ஒரு காட்சி. அதாவது சாது சுந்தர் சிங் என்ற ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் சீக்கிய மார்க்கத்திலிருந்து ஆண்டவர் இயேசு தரிசித்து வந்துட்டார். அவருடைய ஆட்டோபயோகிராஃபி, அவருடைய சம்பவம், அது ஒரு ஊரில் நாகர்கோயிலில், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, அங்கெல்லாம் வந்திருக்கார். ஸோ அவர் தெரு வழியாக நடந்து போயிட்டு இருந்தார். தெரு வழியாக நடந்து போயிட்டு இருந்த போது அந்த பக்கத்தில் மேலே ஒரு மாடி வீடு. அந்த மாடி வீட்டில் ஒரு வாலிப பிள்ளைய அடைச்சி போட்டுருந்துருக்கு, ரூமில் அடைச்சி. ஏன்னா அதுக்கு பிசாசுபடி, பயங்கர பிசாசுபடி, அதை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு அடைச்சி போட்டிருக்கு. அது அந்த ஜன்னலை திறந்து பார்த்துட்டு, என்ன வெளியே பார்க்கணும்ல, அந்த ரோட்டை பார்த்துட்டே நின்று இருக்கு. இவர் கீழே ரோட்டில் ஓடி போயிருக்கார். ரோட்டில் போனோன்னா அந்த பிள்ளை அங்கேருந்து சத்தம் போடுதான், அதோ ஏசு போகிறார், அதோ ஏசு போகிறார். சத்தம் போட்டு அலறிச்சு பேய் போயிட்டு கொணாயிட்டு. அல்ல இல்லையோ அப்படி திரும்பி பார்த்தாரு, அவ்வளோதான், ஃபினிஷ். அவர் போய் ஜெபிக்கவே இல்லைங்க. அப்போ ஒரு மனுஷர் சாது சுந்தர் சிங் போகும்போது அங்கே இருந்து பிசாசுக்கு தெரியுது ஏசு போறாரு. அல்ல இல்லை இவ புரியுதா? அப்போ நம்ம போனா பிசாசுக்கு எப்படி தெரியும் ஏசு போறாரு தெரியுமா? பத்திரகாளி போறா, எச்சி போறா, மலையாளத்தில் எச்சின்னு சொல்றாங்க. ஆமா, அந்த தலையை பிரிச்சுட்டு போகுமா, அது ஒரு டைப்பா பிரசங்கத்திலே சொல்றாங்க. தலையை பிரிச்சு போட்டுட்டு போற பார்த்தா எங்க ஊர் எச்சி மாதிரி இருக்கு, பத்திரகாளி போறான்னு நினைக்க போதா நமக்கு தெரியல இல்லையா? ஒரு பிரசங்கர் பயங்கரமா திட்டாரு, பொம்பளை எல்லாம் முக்காடே போடல, இதுவெல்லாம் தீ கொடுக்கணும்னு பேசாரு, ஜஸ்டின் மாசஸ் நினைக்க. அந்த பிரசங்கரா இது ஒரு பிரசங்கம் கேட்டோம். ஆமா, இப்போ நான் இங்க ஒரு பிரபலமான பேரெல்லாம் சொல்லி கெடுக்க விரும்பல, ஒரு பிரபலமான செவ பக்கம் போனேன், பொம்பளை எல்லாம் பெரிய நோட்டீஸ்ல முக்காடு போடாம தான் நடு ரோட்ல வச்சிருக்கு. நான் நினைச்சிட்டேன் அவர் சொன்ன சரிதான், இதுக்கு மேல விளக்கம் வேண்டாம். சரி, அவர்கிட்ட அப்ப ஏசு போறாருன்னு நினைக்க போறாங்களாம். ஏசு நம்மள இருக்கிறாராங்கிறது தான் முதல்ல விஷயம். கலாத்தியர் 3:27 வாசிக்கிறோம், ஞானம் ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் இயேசுவை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். சரிதானே? கவனிங்க கவனிங்க. அப்போ ஞான ஸ்நானத்துக்கு நிறைய விளக்கம் இருக்குங்க, பலதை சொல்லியிருப்போம். இப்போ ஒன்று என்ன சொல்லுதுன்னா, ஞான ஸ்நானம் பெற்றுகிறவர்கள் இயேசுவை அணிந்து கொள்கிறார்கள். சரிதானே? இயேசுவை அது எப்படி பிரசங்க இயேசு அணிந்து கொள்கிறதுன்னு கேட்டான். ரோமர் 6:3-6 வரை படிக்கிறோம். பழைய மனுஷன் கிறிஸ்து ஞான ஸ்நானம் தான் சொல்லியிருக்கு. கிறிஸ்துக்குள்ள ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்று அறியாது இருக்கிறீர்களா? நம்முடைய பழைய மனுஷன் சிலுவையிலே அறையப்பட்டது, அது கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டது. நாம் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டு அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா! என்ன புரிஞ்சுங்க? ஒரு சாயல் நம்ம பழைய மனுஷன், பழைய குணம், பழைய காரியம், ஆதாம வம்சத்தில் வந்தது, பாரம்பரியமா வந்தது. இதை என்ன செஞ்சிட்டோமா, ஞான ஸ்நானத்தில் அடக்கம் பண்ணிட்டோம். நீங்க சும்மா தண்ணியில முங்கணும்னு அது அடக்கம் ஆகாதுங்க. நீங்க மனப்பூர்வமா பழைய பாரம்பரியம், பழைய வழிபாடு, பழைய நம்பிக்கை, பழைய காரியம், பழைய எல்லாம் நான் அங்கே பழைய மனுஷன் டோட்டலி இங்க மனுஷன் போட்டு பழைய மனுஷனையும் வாழ்வை நான் முற்றிலும் இதோடு முடித்து விடுகிறேன், அடக்கம் பண்ணுகிறேங்கிற ஒரு அர்ப்பணம் இருக்கணும். சரியா? அர்ப்பணம் இல்லாம தண்ணியில முங்கின அடக்கம் ஆகாது, அது பழசு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இப்படி அடக்கம் பண்ணி நீங்க வெளியே வரும்போது இயேசுவின் உயிர்த்தெழுதலின் சாயலோடு இணைக்கப்படுகிறோம். அல்ல இல்லையா? அப்ப ஞான ஸ்நானத்தின் மூலம் இயேசுவை அணிந்து கொள்கிறேன்னா என்ன தெரியுதா? பழைய மனுஷன் ஆதாமுடைய வம்சத்துல வர்ற குணத்துல இருக்கிறேன், புதிய மனுஷன் உயிர்த்தெழுத கிறிஸ்துவின் சாயலுக்கு ஏற்ப நடந்து கொள்கிறான். அல்ல இல்லையா? அதான் கிறிஸ்துவ அணிந்து கொள்ளுறதுங்க. இந்த ஞான ஸ்நானம் ஒரு முக்கியமான விஷயம். அது ரொம்ப அர்த்தபூர்வமா அதை புரிதலோடு செய்யணும்னு நாங்க அதனால தான் சொல்றோம். வெறும் சடங்காச்சாரமா செய்தா வேஸ்ட் ஆயிரும். இது ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயம். பழைய ஏற்பாட்டில் அந்த ஞான ஸ்நானத்துக்கு செங்கடலினாலும் சமுத்திரத்தினாலும் மேகத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டோம்னு அந்த வசனம் சொல்லுதுங்க. இது எபிரேயர்ல எடுத்து சொல்லியிருக்கு. இந்த சமுத்திரம்னு சொன்னா செங்கடலை கடந்து வந்தது, மேகம்னு சொன்னா பரிசுத்த ஆவியினால வர்ற அபிஷேகத்தை சொல்லுது. இந்த செங்கடல்ங்கிறது பழைய எகிப்தை தடுத்து நிறுத்திடுது. இனி புதிய அனுபவம். சரிதானே? இது போலதான் பழைய அனுபவங்களை குளிச்சு மூடி கிறிஸ்துவை அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கணும். சொல்லு, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். கிறிஸ்துவை அணிந்து கொண்டீர்களா? கிறிஸ்துவின் சாயல் உங்களுக்குள்ளே வந்ததா? பழைய மனுஷன் போச்சுதா? அதான் 2 Corinthians 5:17. கிறிஸ்துவுக்கு உள்ளே இருந்தால் அவன் புதிய சிருஷ்டி, கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்தால் பழைய சிருஷ்டி. உங்க வாழ்க்கையை நீங்க பார்க்கணும். நான் பழைய வந்தது போல இருக்கேனா,
ஞான ஸ்நானத்துக்கு முன்னாலேயும் அதுக்கு பின்னாலேயும் எனக்குள்ள ஏற்பட்ட மாறுதல் என்ன, உள்ளான இன்வேர்ட் அண்ட் அவுட்வேர்ட், உள்ளான ரீதியிலும் புறம்பான ரீதியிலும் என்ன வருதுன்னு நீங்க பார்க்கணும். கிறிஸ்துவை நீங்கள் தரித்து கொள்ளக்கூடிய அணிந்து கொள்ளக்கூடிய எல்லைக்கு வரணும்னா இந்த காரியத்தை நீங்கள் சிந்தித்து தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ 1 கொரிந்தியர் 2:16 பவுல் சொல்லுறார், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. பத்தியலா, எல்லாம் சாட்சியா பேசுறாரு. நாங்களும் பழைய மனுஷனை விட்டுட்டு இப்ப கிறிஸ்துவை தரித்து கொண்ட கிறிஸ்துவின் சிந்தைக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். மத்த 7:20 ஆண்டவர் சொல்வார், ஒரு மரத்தை கனியினால் அறியலாங்கிற மாதிரி ஒரு மனுஷனுடைய தன்மையை, ரியல் அவனுடைய ஸ்டேட்டஸ், உண்மையான நிலையை அவனுடைய கனிகள் குணங்கள்ல அறியலாம். ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்து நமக்குள்ள அதான் நான் சொல்லுது, நீங்க ஒருவர் அன்புள்ளவராக இருந்தால் என்னுடைய சீடர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்னு சொல்லி இருக்கு. ஆவியின் கனியில முதல் கனி அன்புன்னு சொல்லி இருக்கு. ரோமர் 5:15 ஆவி பரிசுத்த ஆவியினால தேவ அன்பு இருதயங்களில் ஊற்றப்படுதுன்னு சொல்லி இருக்கு. அதனாலதான் சொல்லுவேன், இந்த கை கால் உதறு ஆவி இப்படி சண்டை போடுதுன்னா இது பரிசுத்தாவி கிடையாது. இப்ப புரிஞ்சுதா? சொல்லித்தானே ஆகணும். கனி எல்லா இடத்துலயும் அங்க உதறு இங்க உதறுன்னா 2 கூட்டம் சண்டை. அன்பு இல்லையா உங்களுக்குள்ள? அருவி மாதிரி அன்பு பாயுமா பரிசுத்தாவி வந்தா. தேவ அன்பு சீசத்துவத்துக்குள்ளேயும் வரல, பரலோக ஆவி வரல. இது கள்ளத்தனமான ஆவி. அதான் பெந்தெகோஸ்தே ஆவியை பரிசுத்தாவின்னு ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த கனி இருந்தா அது பரிசுத்தாவி, தட்ஸ் ஆல். இது இல்லைன்னா அது எங்க இருந்தாலும் நெவர் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ இப்படி இருக்க முடியாது நம்ம. இப்போ புரியுதா நான் சொல்லுது? கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுகிறவர்கள் கிறிஸ்துவுக்கு ஏற்ற கனி உடையவர்களாய், கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த ஆவிக்கு ஏற்ற கனி உடையவர்களாய், அதான் ரோமர் 8:9 சொல்லுதுல, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவருடையவன் அல்ல என்று இருக்க வேண்டும். இது இல்லைன்னா இது இந்த ஜபம் சமர்ப்பணமுங்க. நீங்க நினைக்கிறீங்க ரொம்ப சத்தம் போட்டு அதை இதையும் சொல்லி அதிக வசனிப்பினால் ஜபம் கேட்கிறேன். நெவர். முதலாவது நம்ம மனசு தேவனோட இணையிட்டு அல்ல இல்லையா? அவர் ரொம்ப ஈஸி. அவருடைய திட்டப்படி அவருடைய கையில வச்சு நம்ம நடத்துறதுக்கு ஈஸி. நம்ம தான் அந்த எல்லைக்குள்ள வரமாட்டேங்கிறோம். இந்த நேரம் சொன்ன மாதிரி பல பாரம்பரிய மரபுகள் வட்டங்களை சுத்தி நின்றுட்டு பேக்கி நோக்கி மட்டும் ஏதாவது அங்கே இல்லைன்னா அங்கே அந்த குருசடி இல்லைன்னா அந்த குருசடி, இப்படி ஜனங்கள் ஓடிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஓடி ஒரு நன்மை அடைய முடியாது. நீங்கள் இந்த காரியத்தை தெளிவாக இருக்கணும். நான் அதை உங்களுக்கு சொல்ல வேண்டும். மற்ற 21:43 சொல்வார், பரலோ தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை கொடுக்கிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அல்ல உலகத்திலும் அப்படிதாங்க, பரலோகம் அப்படிதாங்க. இங்க எல்லாரும் அப்படி இப்படி சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அங்க போகும்போது தான் இது எல்லாம் வெளியரங்கமாகிவிடும். ஆகவே கிறிஸ்துவின் தன்மைகளை நமக்குள்ளே உருவாக்கத்தக்கதாய் அவரை உங்க வாழ்க்கையில வாசம் பண்ண மாதிரி இடம் கொடுங்க. அல்ல இல்லையா? அவருக்கு இடம் கொடுங்க, அவருடைய சிந்தைக்கு இடம் கொடுங்க. அவர் அப்படி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எங்களுக்குள்ளே வாரும், உங்களுடைய சிந்தை எங்களுக்குள்ளே வரட்டும், உங்களுடைய குணம் எங்களுக்குள்ளே வரட்டும் என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்ல இல்லையோ? யோவான் 9:5 வரும்போது ஆண்டவர் சொல்லுவார், நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்? உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். 2வது சொல்லுகிறார் யோவான் 8:12 நீங்க வரும்போது, என்னை பின்பற்றுகிறவன் அவன் இருளிலே நடக்க மாட்டான், ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அந்த வார்த்தையை பாரு மீண்டும். என்னை பின்பற்றுகிறவனா, என்னை ஆராதிக்கிறவனா, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். என்னை பின்பற்றுகிறவன். இன்னொரு இடத்துல அது யோவான் 12:36 ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே பிதாவன் அவர் கனம் பண்ணுவார். 12:36 தானே? 26 அங்க வாசிங்க. 26 ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வேன் ஆனால் பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ ஊழியக்காரன் இருப்பான். ஊழியம் செய்தால் பிதாக என்ன பண்ணுவார்? எல்லா இடத்துலையும் பின்பற்றுகிறவன். ஒரு இடத்துல என்ன ஆராதிக்கிறவன் என்ற வார்த்தை நீங்க பார்க்க முடியாது. அதான் நான் அடிச்சு பேசுகிறேன். சீசத்துவம் நாடு எனக்கு பின் செல்லுகிறது. அவைகளை என் கையில வச்சிருக்கு, அவைகளை நான் பறிக்க விட மாட்டேன். அப்போ உங்களுக்கு மனநிலை ஏன்னா கிறிஸ்தவ மார்க்கத்துடைய மனநிலை அந்த குருசடி ஆவி மாதிரி அவர் புனிதர்கள் குருசடி கத்தோலிக்கத்தில் பார்த்தீங்கன்னா புனிதர் ஆராதனை ஒன்று இருக்கு. நான் ஒரு இடத்துல கேட்டேன், நாங்கள் அந்த புனிதர் இயேசு ஆராதிப்போம், பிதாவை ஆராதிப்போம், அம்மாவை ஆராதிப்போம், புனிதர்கள் ஆராதிப்போம். சரி, புனிதர்கள் எல்லாம் ஆராதிப்போம் இல்லையா? அந்த புனிதர்களுக்கு நடவடிக்கைகளோ வாழ்க்கையிலோ போதனைகளையோ ஏதாவது கடைபிடிப்பீங்களான்னு கேட்டோம். அது செய்ய மாட்டோம் பாஸ்டர். கொள்ளாமா? இப்ப புரிஞ்சுதா? இது ஒன்றும் செய்ய மாட்டாங்களாம். இதுதான் குருசடி ஆவின்னு சொல்லுது. ஆராதனைக்கு குறவில்லை. சாம்பிராணி ஊத்துவோமா, பன்னீர் ஊத்துவோமா, இதெல்லாம் நடக்குதுங்க. ஆனா அந்த போதனையில நடக்குது கிடையாது. இது போலதான் இயேசு ஆராதனைக்கு நிலைமை. அவர் சொல்லுவது ஒன்றும் கேட்கறது கிடையாது.
உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு, நீங்க சீர்திருத்தி பார்க்கணும். சிலர் நேராவே சொல்லிடுறாங்க, நாங்க சீசாராவை விரும்பல, எங்களுக்கு ஜெபம் பண்ணி ஏதாவது தருவீங்களா, அது செய்யுங்க. ஓப்பனாவே சொல்ல. ஒரு பொம்பளை சொல்லிச்சது, நான் இப்படி புதுக்கடை பக்கம் ஒரு ஊழியக்காரரை பார்க்க போனேன். ஒரு பொம்பளை அவரை பார்க்க வந்துட்டு, அவரு பார்த்தாரு என்கிட்ட, பாஸ்டர் இவங்களுக்கு கொஞ்சம் ஆலோசனை கொடுங்க சொல்லிட்டு எழுப்பி வீட்டுக்குள்ள போயிட்டார். நான் என்னப்பா இது, அவர் சபைக்கு வர்றது எனக்கு தெரியாதுல்ல, நான் என்ன ஆலோசனை கொடுப்பேன், ஆனாலும் காட்டிக்கல, நமக்கு தான் வசனம் வந்துட்டே இருக்குமே, ட்ரை பண்ணும் அப்படின்னு எனக்கு அவங்கள்ட்ட என்ன பேசணும்னு தோணுச்சா ஒரு நிமிஷமா தான் பேசியிருப்பேன். வந்ததை அப்படி ஸ்லோவா நிதானமா. அந்த பொம்பளை சொல்லுது, வேற செஞ்சார எனக்கு உபதேசம் ஒன்றும் பண்ணாண்டாம், ஒரு செபம் வேணா பண்ணுங்க. இதுதானே ஜனங்களுக்கு நல்லமா. இப்போ இதுதானே ஜனம் இப்படிதாங்க இருக்காங்க. உபதேசம் வேண்டாம், சீசத்துவம் வேண்டாம், அப்புறம் எப்படி நன்மை வரும்? நீங்க யோசிங்க. நீங்கள் உங்களை நீங்களே உய்த்து ஆராய்ந்து பாருங்கள். வேற என்ன செய்யறது? மற்றவங்க எதுக்கு குற்றச்சாட்டணும், நீங்க உங்களை பார்த்தா சரிதான். ஸோ அப்ப என்னை பின்பற்றுங்கள், என்னை பின்பற்றுங்கள். யோவான் 3:19 சொல்றார், ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் அவர்கள் ஒளியை விட இருளை விரும்புகிறது அந்த ஆக்கினை இருக்கு. நீ நல்லா மனசிலாக்கிக்க. ஒளியை சொல்லியாச்சு, இயேசு சொல்லியாச்சு, அவர் நம்ம வாழ்க்கைக்குள்ள வர்றதை சொல்லியாச்சு, சிந்தனை வர்றதெல்லாம் சொல்லியாச்சுங்க. இதெல்லாம் தெரிஞ்சோம் இந்த இயேசு எங்களுக்கு வேண்டாம், எங்க வாழ்க்கையில வேண்டாம், மனசுல வேண்டாம். சாம்பிராணி போய்ப்போம், மிளகு திரி கொளுத்துவோம். இது மட்டும் தான் இப்படி செஞ்சுக்கிட்டு, இது ஆராதனைக்கு அர்த்தம் அதுதானே. இதுக்கு விக்கிரக ஆராதனையா இருக்கு. அவன் சாம்பிராணி கொளுத்துறான், நீ வேற மாதிரி கொளுத்துற, அவ்வளவுதான் விஷயம். நீ அப்படி போயிடாத, மனசுல இடம் கொடு. அவர் வந்து நம்மை வாழ்வை ஒளிர பண்ணட்டும். யோவான் 3:20 பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். நல்லா கவனிச்சலாம். நீங்க ஏன் ஒளிய இந்த மாதிரி ஜனங்கள் ஏன் பயக்கிறாங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். நான் வாழ்க்கை முழுதும் கவனிச்ச ஒரு காரியம், எவன் இயேசுவன் சுவிசேஷ உபதேசங்களை அசட்டை பண்றானோ கொஞ்சம் கொஞ்சமா அவனை விட்டு விலகி தள்ளி நின்றுருவேன். ஏன்னா உள்ள இருக்குது பேய், அல்ல இல்லையா? ஒரு நாள் அவனுக்குள்ள வெளிச்சம் வராது. ஆமா, சிலர் வந்து நடக்காட்டாலும் தாழ்மையோட சொல்லுங்க சார், சொல்லுங்க பாஸ்டர்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் நான் குடும்பத்தாரெல்லாம் நான் கிறிஸ்தவ சூழ்நிலையில வந்தேனே நிறைய பார்த்துருக்கேன். ஆவி கூட்டத்துக்கு போறவன் உண்டு, ஆவி இல்லாத கூட்டத்துக்கு போறவன் உண்டு. எல்லா பயவளும் ஒரே ஒரு விஷயத்துல கரெக்டா இருப்பான், இயேசுவின் வசனத்தின் சீசத்துவத்துல மட்டும் வரமாட்டாங்கிறதுல கரெக்டா இருப்பான். நான் அதை கவனிச்சிருக்கேன். எல்லாம் நான் இயேசு தான் போறேன், ஆராதிக்க போறேன். இது உங்களுக்கு நமக்கு தானடா சொல்லியிருக்கேன்னா உடனே போயிடுவான், எழும்பி போயிடுறான்வன், போனான்வன், பேசிட்டு இருக்கும் போது எழுப்பி போனவன் உண்டு. போங்கடா ஒரே பக்கம் போங்க. நான் தனியாவே நடக்க வேண்டிய ஒரு சூழல் இப்படிதான் ஏற்பட்டு. ஏன்னா இயேசுக்கு இடமில்லாத இடத்துல நமக்கு எதுக்கு ஐக்கியம் சொல்லுங்க? நீங்க ஒரு அளவு பார்ப்போம், அதுக்கு மேல பார்க்க முடியாது. அப்போ நீங்க இந்த காரியத்தை விழிப்பா இருக்கணும். பொல்லாங்கு உள்ள இருக்கு. இது பாயிண்ட் இஸ் திஸ், ஏன் இயேசுவுக்கு உங்க இருதயத்துல இங்க இடம் கொடுக்கல, வாசல திறக்கல, சீசத்துவத்துக்கு வரலன்னா பேய் குடி இருக்குன்னு அர்த்தம். நல்ல வர்றேன், வசனம் தர்றேன், எனக்கு ஆவியான அர்த்தம். பொல்லாங்கு செய்கிறவன் தான் இந்த ஒளியை இயேசுவை பகைக்கிறான், இடம் கொடுக்காம இருக்கிறான். இந்த பொல்லாங்கு எங்க இருக்கிறது என்று கேட்டால் யோவான் 7:7 அதே ஆண்டவர் சொல்றாரு. இந்த பொல்லாங்குன்னு சொன்னார்ல, இந்த பொல்லாங்கு எங்க இருக்குன்னு கேட்டா 7:7 யோவான் 7:7 உலகமங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதா இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறதுனாலே. அது பாத்துங்க, பொல்லாங்கு இப்ப எங்க இருக்குங்க? உலகத்துல இருக்கு. இந்த உலகத்துல பொல்லாங்கு இருக்கு. முதல் பொல்லாங்குன்னு பார்த்தாச்சு, பொல்லாங்கு உலகத்துல இருக்கு. அப்ப உலக நேசம் பொல்லாங்கனுக்கு இடம், இதுதான் பிரச்சனை. சரியா? உலக நேசம் தேவனுக்கு உறவுதான் பகை. யாக்கோபு 4:4 1 யோவான் 3:15 சொல்லுது இல்லையா? உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவுக்கு அன்பு இல்லை. அப்ப உலக நேசம் தான் பொல்லாங்கனுடைய அடிப்படை. ஏன்னா இந்த பொல்லாங்கனுக்கு ஒரு பேர் இருக்குல்ல, அது நீங்க 1 யோவான் 5:19 உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது அந்த இது வருது. லூக்கா 4:5 பிசாசு சொல்றான், அந்த உலகம் முழுவதும் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று சொல்லி யோவான் நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்ப பொல்லாங்கா இருக்கிறவர்கள் தான் இயேசுவின் சீஷத்துவத்தை நிராகரிக்கிறார்கள். இயேசுவுக்கு தங்கள் வாழ்க்கையில இடம் கொடுக்க, நீர் இங்க வராண்டாம், வெளியில் நின்று பேயை விரட்டிட்டு போவோம், வெளியில் நின்று சோத்தை தந்துட்டு இந்த ராப்பாடி போற மாதிரி போயிட்டேறான், எங்க வீட்டுக்குள்ள வராண்டாம், எங்க வாழ்க்கையில வராண்டாம், எங்க குடும்பத்துல வராண்டாம், நாங்க உமக்கு சீசராக விரும்பலன்னு சொல்லக்கூடிய அநேக ஜனங்கள் இயேசு அதனாலதான் இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்றார். ஸோ அதுல இருந்துதான் இயேசுவின் சீஷத்துவத்துக்குள்ளே அவருடைய ஐக்கியத்துக்குள்ளே கொண்டு வரும்படி இந்த செய்திகளை உங்களுக்கு சொல்கிறோம். அப்ப பொல்லாங்கு உலகத்தில் இருக்கிறது, உலக நேசம் பொல்லாங்கை உருவாக்குறது. உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு பாவம் செய்யற பொல்லாங்கின் ரூட் அல்லது வேறாக இருக்கிறது. இப்ப புரிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதனால்தான் நான் அடிக்கடி உலக நேசம், உலக ஆசீர்வாதங்கிற எண்ணம் யாருக்கு மனசுல இருக்கோ அங்க பிசாசு வர்றான். அதான் லூக்கா 4:5 இது ரொம்ப முக்கியம். அவன் சொல்றான் இல்ல, பூமியின் உயர்ந்த ஸ்தானம் இதெல்லாம் உனக்கு தருவேன் அப்படிங்கிறான். அப்போ இதெல்லாம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? அது தேவன் சபிச்சது புறக்கணிச்சதெல்லாம் நமக்கு தெரியும். இது ரொம்ப மனசுல வை, சின்ன விஷயம்.
அந்த வசனம் முன்னால் வருது. யோவான் 14:30. அதாவது ஏதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அந்த வார்த்தையை பாரு. உலகத்தின் அதிபதி பிசாசு வருகிறான், அவனுக்குரிய ஒன்றும் என்னிடத்துல இல்லை. ஏன்? நான் உலகத்தான் அல்ல. யோவான் 17:14-16 சொல்லிட்டார். உலகத்தான் இல்லை, உலகத்தை நான் கண்டிக்கிறேன், என் பிள்ளைகளை உலகத்திலிருந்து பிரித்து எடுத்திருக்கிறேன். யோவான் 15:19. ஸோ யோவான் 17:6 சொல்லுவார், நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து தந்தவர்களுக்கு உம்முடைய நாமத்தை அறிவித்தேன், நான் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளவில்லை, எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். 9வது வசனம். அதனால தான் உலக நேசம் பெரிய பாவம், அது ஆசீர்வாதம் இல்லை. இன்னைக்கு தப்பா பிரசங்கம் பண்ணி நிறைய பேர் அதில் மூழ்கிறாங்க. சாத்தானுக்கு அப்படி இல்லை. எப்படி பேய் வருதுன்னு அவங்களுக்கு தெரியல, பல இடத்துல தெரியல. நான் நல்லா தானே இருக்கேன், கூட்டத்துக்கு போகிறேன், ஆராதிக்கிறேன், எல்லாம் செய்கிறேன், உலக நேசம் வச்சிருக்கேன், அவன் வந்திருக்கான்னு சொல்கிறான். ஸோ ஆக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்தில் இடம் கொடுங்க. அவர் வாழ்ந்த நிலைமை எல்லாத்தையும் சிந்திச்சு தியானிச்சு, நமக்கு தான் பைபிள் இருக்குல்ல, இதை படித்து போக வேண்டியதான் நம்முடைய கடமையை தவிர நீங்க இங்க பார்க்குற நிறைய காரியங்கள் இருக்கு. நிறைய பிரச்சனை என்னன்னா, அது யோவான் 12:48, என்னை தள்ளி என் வசனங்களை புறக்கணிக்கிறவர்களை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனம் அவனை நியாயம் தீர்க்கும். இன்னைக்கு இயேசுவை தள்ளிட்டான். இயேசுக்கு வாழ்க்கையில் இடம் கிடையாதுங்க. இயேசுக்கு பின்னால் போகிறதுக்கு யாருக்கும் விருப்பம் கிடையாதுங்க. ஏதாவது பிரசங்கி மாதிரி வேஷம் காட்டிட்டு வேடிக்கை காட்டிட்டு வருவேன்னா ஜனங்கள் ஓடிட்டு இருக்காங்க. நீங்கள் கட்டு போகக்கூடாது. உங்களுக்கு நன்மை, நாங்களும் மனுஷர் தானே. நீங்கள் அந்த ஜெபத்தில் கேட்டீங்க, மனுஷன் நம்ம என்ன செய்ய முடியும்? அவர் தான் ஏதாவது செய்யணும். நானே உன் பெரிய கர்த்தர்னு சொன்ன பிறகு நாங்கள் என்ன செய்யணும்? இவன் நாங்கள் போய் கேட்டாலும் அவர் சொல்ல, தள்ளி நில்லு, இந்த ஆள் 30 வருஷம் விசுவாசி, இந்த ஆள் 15 வருஷம் விசுவாசி, எனக்கு இடம் தரமாட்டேன்னு சொல்லுகிறான், என்னுடைய வாழ்க்கையில் வராண்டா, நான் தரமாட்டேன். நீ எங்கேருந்து வந்தா? புரோக்கரா வந்தியோன்னு கேட்பாரு. கேட்க மாட்டாரா? அநேக பிரச்சனை அப்படி ஆயிடுது. ஆண்டவர்கிட்ட போய் கேட்டா அவருக்கு கேட்பாரு, கொள்ளாமே நான் அந்த பயலுக்கு சுகத்தை கொடுத்து, சாவிலேருந்து எடுத்து அந்த குட்டிக்கு சுகத்தை கொடுத்து வாழ்க்கையை கொடுத்தா அது எனக்கிட்ட வராதா? இவ புரோக்கராச்சு பேச, அவளோ நீ வந்தியோ புரோக்கர் வேலைக்கு, எப்படி இருக்கான்? நான் இல்லையா கொடுத்தேன், எனக்கிட்ட வர இஷ்டம் இல்லை, நான் அவளுக்கு வீட்டுக்கு போகண்டாமா, அவளுக்கு இருதயத்துக்குள்ள நுழையாண்டாமா, கதை அடைச்சு போட்டிருக்கான். அப்புறம் நீ என்ன புரோக்கரா? போகணுன்னு சொன்னா என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு புரியுதா நான் சொல்லுது? இப்படி எல்லாம் நிறைய சம்பவிக்கும். உங்கள்கிட்ட சொல்ல முடியாது, எல்லாரும் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்லிடணும். அல்ல அதனால தயவு செய்து எங்களை புரோக்கர் ஆக்காத, மரியாதையாக அவர்கிட்ட போ. இது நீர் தந்த வாழ்க்கை தான், இது நீர் தந்த உயிர் தான், இது உமக்கு தான், நீர் என் வாழ்க்கையில் வந்துடும், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர். அந்த அம்மா சொன்ன மாதிரி அவர் உங்களுக்கு என்ன செய்கிறாரோ அதெல்லாம் செஞ்சிருங்க. யோவான் 2:5. அப்புறம் 9வது அதிகாரத்தில் அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர். அவரை பெரிய ஊழியக்காரன் ஆக்கினார், நாம இப்போ படிச்சுட்டு இருக்கிறோம். இல்லையா? நீங்க இந்த மாதிரி எல்லைக்குள்ள வராம ஒரு மாதிரி திரியதுனாலேயாகும் ஆண்டவருடைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கல. இல்லையா? கூட்டங்களுக்கு குறையில்லை, கொட்டாரம் வெள்ளை கட்டணுமா, பச்சை கட்டணுமா, அதாவது எல்லா வித்தையும் நடத்துவீங்க, அவருக்கு எட்டம் மட்டும் உங்க வாழ்க்கையில கொடுக்க மாட்டேன். உண்மையை நான் சொல்லுகிறேன், நாங்க பேசணுங்க, ஒழிக்கல. உங்களுக்கு புரியுது நான் சொல்றது? இந்த நாள்ல ஒரு தீர்மானம் எடுக்கணும். என் வாழ்க்கையில நீர் வரணும், கையை கால் அடிக்கிறது இல்லை, என் மனசுல வரணும், என் வாழ்க்கையில வரணும். உம்ம வார்த்தை நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைச்சிருந்தா உங்களுக்கு வேண்டிய செய்யப்படும் சொன்னார். நான் ஒரு சம்பவத்தோட முடிச்சு நான் சொல்லியிருக்கலாம், ஆனால் அது வேணும். அந்த சாது சுந்தர் சிங் தான் ட்ரெயினில் போயிட்டு இருக்கிறார். பக்கத்தில் ஒரு மந்திரவாதி உட்கார்ந்து கேட்குறான், சாமி நீர் என்ன சாமி வச்சிருக்க? நீ எந்த சாமி? அது நான் ஏ சாமி வச்சிருக்கேன். ஏ சாமியா? அப்படி அது பெரிய சாமியா? அப்போ இவர் ஏசு பற்றி சொல்கிறார், எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டார். அவன் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டான். டென்ஷன் ஆனோன்னு பார்த்தான், ஓ உனக்கு சாமி பெரிய சாமியா, வானத்துலேருந்து வந்ததுங்கிற, வானத்துக்கு போச்சுங்கிற அப்படின்ட்டு டென்ஷன் ஆகிட்டான். எனக்கு சாமி அப்பா வரப்ப கண்ணை மூடி மந்திரம் எல்லாம் அடிக்கிறான், ஒன்றும் நடக்கல, சும்மா உட்காந்துருக்காரு. அவன் கண்ணை முடிச்சு பார்த்தா அவர் கையில் ஒரு புதிய ஏற்பாடு வச்சிருக்காருங்க. இது என்னன்னு கேட்டான், இதான் ஏசாமி சொன்ன அர்த்தம். அந்த வார்த்தை கையில் வச்சிருக்குதியா, இதை தள்ளி வை, இந்த புத்தகத்தை தள்ளி வை, ஒன்று பார்த்துக்கிறேன். திருப்பி அவனுக்கு மந்திரம் எல்லாம் ஓடுறான், ஒன்றும் நடக்கல. அவன் சொல்கிறானா, எனக்கு சாமி சொல்லுது இந்த புத்தகத்தில் உள்ளதெல்லாம் உனக்குள்ள இருக்கான், ஒன்றும் செய்ய முடியாதான், பியா சொல்லுதான், கொள்ளாமா நம்ம விட்டு சொல்லுமா? நம்ம தான் அதை வாசிக்க மாட்டேமே. ஏசாயாவில் நிற்போம், சங்கீதம், பின்ன தாவீதை கூப்பிடு, பேவரட்டுக்கு அவனை கூப்பிடு, ஏசாயாவா அது என்ன நியாயம்? அவன் சொன்னதை கேட்டா இருக்கட்டும். அவர் அங்கோடி சொன்னார்லே, குமாரனை கொண்டு பேசினார் இல்லையா, எபிரேயர் 1:1, அதை ஏன் கேட்க மாட்டேங்கிற ஸ்பெசிஃபிக்கா? இது ஒரு பிசாசுக தந்திரமாக வாழ்க்கை அளிக்காத ஆண்டவருடைய வார்த்தையை வாசி. அவருடைய மாதிரியை பாரு, அவர் நடந்த எல்லா மாதிரியும். அதான் சொல்லல, ஃப்ரம் தி ஞான ஸ்நானத்திலிருந்தே ஆரம்பிக்கிறோம். அவர் ஞானம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே சரி, அதிலிருந்தே ஆரம்பிச்சு கிறிஸ்துவை அணிந்து தரித்து கிறிஸ்துவின் சாயல் சிந்தை உள்ளவர்களாய் வாழும்படிதான் ஆண்டவர் சுவிசேஷ சபையை வச்சிருக்கார். இந்த சாயலில் வளர்ந்து பெருகும் போதுதான் ஒரு நாள் வரும், ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபம் ஆக முடியும். சீசர் ஆகாத மறுரூபம் ஆக முடியாது, வருகைக்கு போக முடியாது, பக்தர்கள் போக முடியாது. அதனால இந்த மாதிரிப்பட்ட வேஷத்தில் போய் காலத்தை வீணாக்காம
அதான் நீங்கள் இங்கே இப்போ வந்தீங்க, மற்ற நாட்கள்லையும் இது மாதிரி வீட்டில் சும்மா இருக்கவே இதில் வந்துடுறது ஜெபம் பண்ணுங்க. ஊழியக்காரர்கள் இருந்தால் அவங்களுக்கு நல்ல ஆலோசனை வசனங்கள் ஆவியான ஒரு தருணம் இல்லை ஒழுங்குபடுத்தி வர்ற ஜபத்தில் ஒன்றும் சாதிக்க முடியாது. அது உபதேசத்திலும் ஜெபம் பண்ணதிலும் உறுதியாக தெரிவித்துதான். அப்படியெல்லாம் ஆண்டவருக்குள்ளே அவர் காட்டுகிற வழியில அவருடைய சாயல் தன்மையில நீங்கள் என்ன செய்யணும்? வளரணும். அப்படி வளர்ந்து பூரணப்பட்டுட்டே இருந்தா அவருடைய அதிகாரம், அவருடைய வல்லமை, அவருடைய விடுதலை, அவருடைய வார்த்தை, அவருடைய வழி நடத்தல் நமக்கு கிடைக்கும். அல்ல இது இல்லாம வெறுமனே இப்படி வந்து சில வித்தை காட்டுறதுனாலே ஆகும் ஒன்றும் நம்ம இல்லை. சிலர்லாம் கஷ்டத்தில் இருந்தாலும் நான் சொல்லி முடிச்சிருக்கேன். அந்த சபையார், மக்கதோனியா நாட்டு சபையார் உபத்திரவமுடையவர்களாக இருந்தோம் சந்தோஷ மிகுதியிலே கர்த்தருக்கு கொடுத்தார்கள். பிரகாசமாக்கப்பட்டிருந்த நாட்களில் பெரிய உபத்திரவத்தில் செய்தா. எப்படின்னா அவங்களுக்கு ஒரு வசனத்துல தேவனுடைய ராஜ்ய நீ புசிப்பம் குடிப்பால நீதி சமாதானமும் பரிசுத்தாவின் உண்டாரு சந்தோஷம் இருக்கு. அவங்க எல்லாம் எல்லாம் பிரச்சனை ஒன்றும் இல்லை, சுகமா இருந்தாவே எல்லாம் கிடையாதுங்க. எப்படியெல்லாம் நடந்திருக்காங்கிறது நம்ம வசனம் பார்த்துட்டோம். இதெல்லாம் சந்தித்த போதிலும் அவர்கள் ஜெபம் பண்ணதுல அப்போஸ்தலர் உறுதியாக தெரிவித்தார்கள். அல்ல இதுல எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, எங்களுக்கு ஆண்டவர்கிட்ட போனோம், ஆண்டவர் எங்களுக்குள்ள இருக்கார், எல்லாத்தையும் பார்த்து விடுவார், அவர் முடிவு வரையும் நடத்த வேண்டும் வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்ல இந்த விசுவாசம் நம்மகிட்ட இல்ல. பேக்க நோக்கியும் பிரச்சனை வந்தா மட்டும் பாஸ்டர் நடுராத்திரி போன் அடிச்சது இப்படியாக இப்ப நடந்துட்டு இருக்கு. நமக்கு ஆண்டவரோட ஐக்கியம் இல்லை. இப்படி எவ்வளவு நாள் போகலான்னு நினைக்குதிய? எத்தனை வரையும் கடத்தியாச்சு, ஒரு நாள் கூட கடத்தாது. கேளுங்க இல்லைன்னா பாஸ்டர் என்ன செய்யலாம், என்ன சொல்லுது, வாங்க உட்காருங்க, வசனத்தை கேட்போம், ஜெபம் பண்ணுவோம், என்ன நடக்கணும்னு பார்க்க தான் செஞ்சிருவோமே. என்ன சொல்றோம், இது பொய்யா உண்மை இல்லையான்னு பார்த்து உண்மையானு பார்த்துருவோமே. நீங்க தீர்மானிக்க வேண்டாம், அர்ப்பணிக்க வேண்டாம். அப்போ ஆண்டவர் சொல்லுறாரு, இதோ வாசல் படியில நின்று கொஞ்சம் வரியமா தட்டுற இதை பலமான பூட்டு போட்டுட்டு நீ திறந்த வாசல், வானத்தின் வாசல், கோபுரம், கொட்டாரம்னு வண்டிங்காரன் யாரு எவ்வளவு ரூபாயில கழிச்சிட்டு நடக்க கிட்ட இல்லையா நிக்கேனா? சொன்ன 2 பேராவது 3 பேராவது மத்தியில்னு சொன்னா தேவ சித்தம் சேர தேவ பிள்ளைகள் மத்தியில நிற்கிறேன். பிரசிங் மேல சொல்லுவாங்க, அதோ வந்திருக்கிறார், உனக்கு அருகில நிக்கிறார், இங்க நிக்கிறார். இல்லையா அருகில நிக்கிறது கேட்டு எப்பமாக இந்த ஆள் உள்ள பிரவேசிக்கும்? அருகில இல்லையா நிக்காரு, முன்ன நிக்காரு, பின்ன நிக்காரு, இங்க போட்டி கிடக்கு. அடிச்சு பார்த்தா பெரிய போட்டா கோத்ரேஜா என்ன போட்டோம் எல்லாம் போட்டு போட்டி போட்டுதான் என்ன ஏது வேற இடத்துல அங்க திறந்து கிடக்குன்னு போறாவ. தயவு செய்து வாசலை தட்டுகிற ஆண்டவருக்கு உங்கள் இதே கதவுகளை திறந்து கொடுங்க. அவருடைய வசனங்களுக்கு மாதிரிக்கும் ஒப்பு கொடுங்க. அவருடைய ஆவியினால் அவர் நிரப்பப்பட்ட தாழ்மையோடு ஒப்பு கொடுங்க. மற்ற காரியத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார். இந்த வார்த்தைகள் நாளை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம்.